மலர்பூர்ன்ற அமைதியான கிராமத்து மக்கள் ஆண்டுதோறும் ஆவலாக காத்துட்ருக்க ஒரே பண்டிகைன்னா அது தீபாவளி தான். செல்வந்தரான ஜமீன்தார்ல இருந்து ஏழை குயவன் வரைக்கும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் விளக்கெல்லாம் ஏற்றி அன்பு நிறைந்தவாறு கொண்டாடுவாங்க. அந்த கிராமத்துல மித்ரான்னு ஒரு பொண்ணு அவங்க 8 வயசு மகன் கண்ணனோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தா. மித்ரா விளக்கு அப்புறம் சின்ன சின்ன மண் பொருட்கள்லாம் செஞ்சு விற்று வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. அவங்க வருமானம் அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த வருஷம் தீபாவளி வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த வருஷம் அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லாதனால புதிய ஆடைகளோ இனிப்புகளோ வாங்க முடியலை. ஒரு நாள் சாயங்காலம் மித்ரா சமைச்சிட்டு இருக்கும்போது கண்ணன் ரொம்ப நேரமா அமைதியா ஏதோ கேட்க வர மாதிரியே பாவனைகள் பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்த மித்ரா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி கேக்குறா. என்ன கண்ணா, பசிக்குதாப்பா உனக்கு? ரொம்ப நேரமா ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? நீ கேட்டா. அம்மா, தீபாவளி வரப்போகுதுல்ல? ஆமா, வரப்போகுது. அதுக்கு என்ன? நம்ம தீபாவளி கொண்டாட மாட்டோமா? ஏன் இன்னும் இனிப்பு பண்டங்களும் புது ஆடைகளும் பட்டாசும் இன்னும் நம்ம வாங்கல? சற்று வருத்தத்தோட மித்ரா இப்படி சொல்றா. நம்மளும் தீபாவளி கொண்டாடுவோம், ஆனா நம்மளால முடிஞ்ச மாதிரி எளிமையாதான்ப்பா கொண்டாட முடியும். இந்த வருஷம் வியாபாரம் சரியா நடக்கலன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு புது ஆடைகளும் நிறைய பட்டாசும் வேணும். வாங்கி தரலன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன். இன்னும் அவங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு ஓடிட்டான். மித்ராக்கு ஒரே வருத்தம் கண்ணனோட பிடிவாதத்தை நினைச்சு. அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? கண்ணனும் அவன் நண்பர்கள் கூட விளையாட போனான். அங்க பசங்கெல்லாம் என்ன கேலி பண்றாங்கன்னு பாருங்களேன். இங்க பாருடா, கண்ணு ஓசியில பட்டாசு வெடிக்க வந்துட்டான். என்ன கண்ணா, நீ இன்னும் புது ட்ரெஸ்ஸே வாங்கலையாமே? எங்க அப்பா டப்பா நிறைய பட்டாசு முறுக்கு அதிரசம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே. இப்படி நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் மித்ரா தான் செஞ்ச அழகான விளக்கை எல்லாம் எடுத்துட்டு வியாபாரம் பார்க்க போனான். விளக்கு வாங்க வாங்கம்மா, அழகான மண் விளக்குகள்மா, வாங்க வாங்க. கத்தி கத்தி கூவி பார்த்தா, ஆனா யாருமே வரல. மித்ராக்கு ஒரே யோசனை, என்னடா யாருமே தாங்கிட்ட விளக்கு வாங்க வரமாட்டிக்கிறாங்களேன்னு. அப்போ அந்த வழியா காய்கறிகள் வித்துட்டு வந்த அக்காட்ட மித்ரா இப்படி கேக்குறா. என்ன சாந்தி அக்கா, வியாபாரம் எப்படி போகுது? தீபாவளி வருதுல்ல, அதான் நல்லா போகுது.